நாங்கள் அந்த இடியினுடைய பிரஸ் நோட், இன்கம் டாக்ஸுடைய பிரஸ் நோட்டுக்கு வெயிட் பண்றோம்னா, இன்கம் டாக்ஸ் அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு பிரஸ் நோட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க அதிகாரப்பூர்வமாக. அது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியுங்கன்னா, அவர்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கா, இது பண பரிவர்த்தனை சம்பந்தமாகவா, தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு அந்த பிரஸ் நோட் வந்த பிறகு உங்ககிட்ட பேசுறோம். அண்ணா அது ரொம்ப கஷ்டம் தானே. நேற்று பிரச்சாரத்தில் கூட அண்ணே சொன்னார், அண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேனே 50,000 ரூபாய் பணம் வச்சிருந்தே பிடிச்சி கொண்டே உட்கார வச்சுட்டாங்கண்ணே. அதனால தேர்தல் ஆணையம் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் வேலை பார்க்கணும். ஏன்னா இது தேர்தல் நேரத்தில் மட்டும் கம்பீரமாக வர்றாங்க. தேர்தல் ஆணையம் உண்மையால எத்தனையோ அரசியல் கட்சிகள் இலவசத்தை கொடுக்குறாங்க. எந்த இலவசத்தையும் பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்தையும் போய் பிடிக்கணும். ஆனால் அப்பாவி பொதுமக்கள் மாட்டுறாங்க. ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் நாமளும் கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்களா, பணமரத்துக்கு கீழே உட்காந்தா கூட கல் குடிக்கணும்னு வச்சுக்குவாங்க. பணமரத்துக்கு கீழே உட்கார்ந்தா கூட, நாம் பணமரத்துக்கு பக்கத்தில் உட்காரக்கூடாது. அதனால் தேர்தல் நேரத்தில் பொறுப்புணர்வோடு பணம் எடுத்துகிட்டு போனால் கூட தயவு செஞ்சு கொஞ்சம் குறைவாக எடுத்துகிட்டு போங்க, கரெக்டாக டாக்குமெண்ட்டோடு எடுத்துகிட்டு போங்க. பொதுமக்களுக்கு நிறைய இடத்துல தொந்தரவு ஆகுது, இல்லை என்று சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் அதை கருத்தில் கொள்ளணும்.